ஆமென். இது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 28வது தொடர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்கா நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி நான் நிறைய தேடி பார்த்தேன். வெளிப்பாடு புஸ்தகத்தின் பற்றி எந்த ஒரு, அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்து ஸ்டடி பண்ண மாதிரி தமிழில் யாருமே இது வரைக்கும் பண்ணல. ஆனால் தமிழில் தான், தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் மொழியிலேருந்து நிறைய ஊழியக்காரங்க எழும்பினாங்க. இன்றைக்கி வட இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னா நிறைய மிஷினரிஸ் இங்கேருந்து போய் அங்கே ஊழியம் செய்கிறாங்க. அப்புறம் உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழர்கள் இருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய சுவிசேஷகர்கள் தமிழ்நாட்டிலேருந்து உருவாக்குனாங்க. அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஆனால் யாருமே இந்த ஒரு புஸ்தகத்தை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏன்னு தெரியல. பண்ணுறாங்க ஒரு சில, அங்கேருந்து இங்கேருந்து அந்த 7 சபைகள் இருக்குதுல்ல, அது பற்றி செய்தி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம பண்ண மாதிரி யாருமே இது வரைக்கும் அட்டெம்ப்ட் பண்ணாதது அது ஏன் தெரியல. ஒருவேளை அதனால தான் கர்த்தர் என்னை தூண்டி விட்டு இது எடுக்க வச்சார் தெரியல. ஆனால் நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம 19வது அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். மொத்தம் 22 அதிகாரம், அதில் 19வது அதிகாரம். 18வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பாபிலோனின் அழிவு. 2 விதமான பாபிலோன் பார்த்தோம். ஒன்று மதத்துக்கு தலைநகரமாக இருந்த பாபிலோன், உலக அளவில் மதத்துக்கு தலைநகரமாக இருந்த பாபிலோன் ஒன்று, அதோடைய அழிவு பார்த்தோம். இன்னொரு பாதி 18ல், இன்னொரு பாதி என்ன பார்த்தோம்? பொருளாதாரத்துக்கு தலைநகரமாக இருந்த பாபிலோனின் அழிவு. இந்த 2 பாபிலோனை 18வது அதிகாரத்தில், அதாவது போன தொடரில் கர்த்தர் அழிக்கிறார், முழுசாக அழிக்கிறார். ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் அந்த கிறிஸ்து வருவான். ஏன்னா அந்த கிறிஸ்து தான் அதுக்கு காரணமாக இருக்கிறான். அதை அழிக்கிறதுக்கு அந்த கிறிஸ்து தான் காரணமாக இருக்கிறான். அந்த பாபிலோனில் இருந்த அந்த மதமும் அந்த பொருளாதாரமும். இதுக்கப்புறம் அந்த கிறிஸ்து வேறு மாதிரி வரான். ஏன்னா அவனுடைய மதத்தை அவன் உருவாக்குறான். அதில் கடவுள் அவனாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? நான் கடவுள், என்னை வணங்குங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒன்று இருக்கிறது அழிச்சாதான் இவன் இன்னொன்று கொண்டு வர முடியும். ஏன்னா அங்கே ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது, ஒரு காலி இடம் கிரியேட் ஆகுது. அப்போ தான் அவன் ஒரு புது மதத்தையும் கொண்டு வரான். கொண்டு அதில் நான் தான் கடவுள்னு சொல்லி என்னை வணங்குங்கன்னு சொல்லி கொண்டு வரும்போது ஜனங்க அவனை வணங்குறாங்க. அந்த முத்திரையை எடுத்துக்கிறாங்க, 666 என்ற முத்திரை. ஓகே, இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று நம்ம எப்பவுமே நினைப்போம், இந்த 2வது வருகை பற்றி வெறும் புதிய ஏற்பாடில் தான் இருக்குது, அதுவும் வெறும் வெளிப்பாடு புஸ்தகத்தில் தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பைபிள் மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா 1845 1845 டைம்ஸ், அத்தனை முறை பைபிளில் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அதில் 1527 முறை, 1527 டைம்ஸ் பழைய ஏற்பாடில் எழுதப்பட்டிருக்குது. இது ஆச்சரியமாக இருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி பழைய ஏற்பாடில் 1527 முறை எழுதப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாடில் 318 முறை எழுதப்பட்டிருக்குது. அப்போ பழைய ஏற்பாடு நம்மளுக்கு தேவையா இல்லையா? பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடுக்கு அர்த்தமே இருக்காது. நிறைய பேர் நினைப்பாங்க அது பழைய ஏற்பாடு, அது யூதர்களுக்கு, நம்மளுக்கு வெறும் புதிய ஏற்பாடு கிடையாது. 2 இருந்தால் தான் புரியும். ஏன்னா அங்கே கொடுத்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுது.
அப்போ இதுடைய அர்த்தம் வந்து அங்கே இருக்குது, அங்கே போனாதான் புரியும். ஓகே, இன்னொன்று காரியம் பார்த்தீங்கன்னா, பைபிள் வந்து 50 முறை நம்மளை என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கிறோம். எதுக்கு? அவருடைய 2வது வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். 50 முறை. ஓகே, இந்த 19வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தைகள் வந்து திரும்ப திரும்ப வருது. ஒரு வார்த்தை வந்து நான் கேட்டேன். யாரு? யோவான் சொல்றாரு, நான் கேட்டேன். அது 1ல் இருக்குது. அதாவது 1வது என்ன சொல்லுவாங்க வசனம், 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் சொல்றாரு, நான் கேட்டேன். என்ன கேட்டார்? ஒன்று வந்து 1வது வசனத்தில் என்ன சொல்றாரு? பயங்கரமான ஒரு சத்தத்தை கேட்டேன். எங்கே கேட்டாரு? பரலோகத்தில் கேட்டாராம். பயங்கரமான ஒரு சத்தம். அது என்ன சத்தம்னா, பரலோகத்தில் அப்படி ஒரு கொண்டாட்டம். ஏன்? பாபிலோன் அழிக்கப்பட்டது. அதனால பரலோகத்தில் அப்படி ஒரு சத்தம், அப்படி ஒரு கொண்டாட்டம். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பரலோகம் வந்து ரொம்ப சாந்தமா ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கும். இல்லை, இங்கே யோவான் சொல்றாரு, ரொம்ப சத்தமா இருந்துச்சு. அது நீங்க அந்த வசனம் வாசித்தீங்கன்னா எப்படிப்பட்ட சத்தம்னு சொல்லிட்டு கூட இருக்குது. எரிச்சலை போலன்னு சொல்லிட்டு நிறைய வர்ணிச்சு சொல்றாரு அவர். ஓகே, இன்னொரு என்ன கேட்டாருன்னா, அவரு 6வது வசனத்துல அங்கேயும் பரலோகம் வந்து மிகுந்த சந்தோஷத்தோட மிகுந்த சத்தமா இருந்துச்சு. ஏன்னாக்கா ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துக்கு எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. இந்த கல்யாண விருந்து எங்கே நடக்குதுன்னா பரலோகத்தில் நடக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், சபை எங்கேருந்து போயிடுச்சு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது முதல் வருகையில், ரகசிய வருகையில். அந்த வருகையில் இயேசு கிறிஸ்து வந்து தரையில கால் வைக்க மாட்டாரு, நடுவானத்தில் வருவாரு. அப்போ திருச்சபை அவர் இங்கேருந்து போய் அவரை அங்கே சந்திக்கும். எங்க? நடுவானத்தில். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. எங்க வீடு? பரலோகம். அந்த பரலோகத்தில் கல்யாண விருந்து நடக்கும். அந்த விருந்து நடக்கும் போது பயங்கர சத்தம், பயங்கர கொண்டாட்டம், பயங்கர சந்தோஷம். அதுதான் 6வது வசனத்தில் அவர் கேட்கிறார், ரொம்ப சத்தம் ஒரு சத்தம் கேட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே, இது 2 கேட்கிறாரா? அப்புறம் 3 தரிசனங்கள் பார்க்குறாரு. 3 காரியங்களை அவர் பார்க்குறாரு. இது எல்லாமே இந்த 19வது அதிகாரத்தில் இருக்குது. ஒன்று வந்து 11வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களோடு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பார்த்தேன் என்றார் அவர். யோவானுக்கு அந்த தரிசனம் கர்த்தர் கொடுக்கிறார். அவர் கண்களால் பார்த்தார். இது நீங்க நம்புறீங்களா இல்லையா? எனக்கு தெரியல, நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்லி, தன்னை கிறிஸ்தவர்கள் சொல்லி இதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிளில் ஒரு சில இடங்கள் தான் நம்புவாங்க, மிச்ச இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இந்த முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எல்லாமே கடவுளுடைய வார்த்தை, எல்லாமே அவர் சொன்னபடியே செய்கிறாரு, அவர் சொன்னபடியே நடக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பிக்கை. ஓகே, ஸோ நீங்கள் என் கூட இணைந்ததுனால இது உங்களுடைய நம்பிக்கைன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால தான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் நான். ஸோ 11வது வசனத்தில் அவர் என்ன பார்க்குறாரு? இயேசு கிறிஸ்து வந்து 2வது முறை வரும்போது பரிசுத்தவான்களோடு வராரு. ஓகே, இது முதலாவது தரிசனம். 2வது தரிசனம் வந்து 17வது வசனத்தில் அவர் என்ன பார்க்குறாருன்னா, அர்மகெதோனில் கூடியிருக்கிற போர் படைகளின் அழிவு. அதுவும் அவர் கண்ணால் அவரை கர்த்தர் வந்து பார்க்க வைக்கிறாரு. எப்போ? முதல் நூற்றாண்டிலே பார்க்க வைக்கிறாரு. எப்போ நடக்க போகுது? இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நடக்க போகுது. 2000 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா சயின்ஸ் தொடங்கிடுச்சு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி
ஸோ அந்த அந்த அர்மகதன் போரின் முடிவு, அழிவு, அவரும் அதை 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 பார்க்குறாரு. அது 2வது தரிசனம். 3வது தரிசனம் வந்து 19வது வசனத்தில் அங்கே வந்து அந்த கிறிஸ்து மற்றும் கள்ள தீர்க்கதரிசியின் தண்டனை அவர் கண்ணாலே பார்க்குறாரு. அவங்க 2 பேர் வந்து ரொம்ப நாளைக்கு அவங்களுடைய ஆட்சி நீடாது, இண்டி இருக்காது. அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவுக்கு பிறகு அவங்க 2 பேருக்கு பயங்கரமான தண்டனை. அது என்ன தண்டனைனா அக்னி கடல்ல போடப்படுவாங்க. ஸோ அது இது எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. பார்த்தேன், கேட்டேன், இந்த 2 வார்த்தை வச்சு தான் அந்த 5 பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸ்லைடு 3 போடுங்க. 3வது ஸ்லைடில் இது வந்து நம்மளுடைய டைம் லைன். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இது நடக்குது, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னாக்கா இந்த இடத்துல எங்கன்னா இருக்கும், இந்த இடத்துல அது என்ன, ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்து. அது அங்கே நடக்குது, பரலோகத்தில் நடந்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் திருப்பி வராங்க. ஸோ இதுதான் அந்த சீரீஸ் நம்ம பார்க்குற அந்த நடவடிக்கைகள் நடக்குதுல்ல ரெவலேஷனில், அதுடைய அந்த சீரீஸில் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இது 2ஆக இருக்கும். ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்து, அதை முடிச்சுட்டு 2வது வருகை. ஸோ ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு 1ஆம் வசனத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஆனால் அங்கே ஒரு காரியம் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சத்தமாக சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க? பரலோகத்தில். பைபிளில் மொத்த பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதத்தில் மட்டும் அந்த வார்த்தை வருது, ஹல்லேலூயான்ற வார்த்தை. ஆனால் இந்த பர்டிகுலர் சாப்டர் 19வது அதிகாரத்தில் ஒரு 4 இடத்துல ஹல்லேலூயான்ற வார்த்தை அங்கே வருது. 1, 3, 4, 6 இந்த 4 வசனங்களில் ஹல்லேலூயான்ற வார்த்தை வருது. ஹல்லேலூயானா என்ன? ஹலெல் யா, எப்ரேய மொழியில் ஹலெல்னா பிரேஸ், துதி. யா வந்து சொல்லும்போது யாஹ்வே, அது கர்த்தருடைய பேர், யாஹ்வே. ஸோ அதுக்கு ஷார்ட்டாக சொல்கிறாங்க யா. ஸோ கர்த்தரை துதி, பிரைஸ் த லார்ட். நம்ம சொல்கிறோம்ல பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட் சொல்கிறோம் அப்படின்னா ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை அது. ஸோ அந்த 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 வார்த்தையை சொல்லி சொல்லி அங்கே பரலோகத்தில் அப்படி துதிக்கிறாங்க, அப்படி வந்து கர்த்தரை வணங்கி அவங்க வந்து அவரை புகழாங்க. 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, அங்கே பாபிலோனின் சாம்பலிலிருந்து வரும் புகை சோதனையாளரின் முடிவை குறிக்கிறது. பாபிலோன்லேருந்து அப்படியே அந்த புகை மேலே ஏறுது. அதை பார்த்து பரலோகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். ஏன்னாக்கா கர்த்தர் நியாய தீர்த்தார். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், இங்கே உபதிரவத்தில் அடிபட்டு துன்பப்பட்டு சத்து அங்கே போயிட்டு அவங்க கர்த்தர் இடத்துல எங்களுக்கு நியாயம் கொடுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் காலம், அதுக்கப்புறம் நான் நியாயம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய நல் மனசு, அவர் வந்து இல்லைன்னா பெரிய மனசில் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தாரு, இன்னும் கொஞ்சம் ஜனங்க அவரை ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு. கடைசியில் அந்த எக்ஸாக்ட் நேரம் வரும்போது அவர் நியாய தீர்ப்பு கொடுக்குறார். அது வந்து நம்ம வந்து அவரை குறை சொல்ல முடியாது. ஏன்னாக்கா ஒரு டைம் லைன் இருக்குது. அந்த டைம் லைன் வந்து அவர் பெரிய மனசு படுத்தி இன்னும் நீட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு முடிவு வரும்ல, அந்த முடிவு வரும்போது அவர் நியாய தீர்ப்பார். ஸோ அப்படி தான் அந்த பாபிலோனின் நியாய தீர்ப்பு நடக்குது. ஏன்னா இந்த கிறிஸ்தவர்கள் வந்து அங்கே போனாங்க பாருங்க, இறந்து போயிட்டு இரத்த சாட்சியாக இறந்து போயிட்டு அங்கே போகிறாங்க. அவங்க எல்லாம் அந்த பாபிலோனின் துன்புறுத்துதலில் அவங்க செத்தாங்க. ஏன்னா அவங்கள பரிகாசம் பண்ணி, அவங்கள பயங்கரமாக சித்திரவாதம் பண்ணி அணுவாக சாகடிச்சாங்க.
அதனால தான் அவங்க போயிட்டு நியாயம் கொடுங்க கர்த்தர்கிட்ட கேட்குறாங்க. கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. பாபிலோன் அழிகிறது. அது பார்த்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயான்ற வார்த்தை சொல்லி சொல்லி அவங்க கர்த்தரை வந்து புகழ்ந்து, அதே போல் இங்கே 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 24 மூப்பர்கள், அந்த 4 கெருபீன்கள், அப்புறம் பரலோகத்தில் இருக்கிற எல்லா தூதர்கள், அப்புறம் எல்லா கிறிஸ்தவர்கள் கூடி கர்த்தரை தொழுது கொள்றாங்க. அதுதான் அந்த சீன். 4லேருந்து 6வது வசனம் வரைக்கும் அங்கே அதுதான் நம்ம பார்க்குறோம். அங்கே அல்லேலூயா சொல்லி 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 கர்த்தருக்கு வந்து பயங்கர ஒரு சந்தோஷத்தோட, ஏன்னா அந்த தீய சக்தியை கர்த்தர் அழிச்சாரு, பழி வாங்கினாரு, நியாய தீர்த்தாரு. அதனால அவங்க கர்த்தரை வணங்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது முடிஞ்ச உடனே சீன் மாறுது. 7வது வசனத்தில் சீன் மாறுது. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண விருந்து அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். யோவான் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியுடைய திருமண விருந்து. மாப்பிள்ளை யாரு? இயேசு கிறிஸ்து. மணப்பெண் யாரு? திருச்சபை. அந்த திருச்சபையில் யார் யார் இருக்கிறாங்க? இங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், அப்புறம் இரத்த சாட்சிகள், அப்புறம் இங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களே அது அவங்களுக்கு முன்னாடி இறந்தவங்க. ஏன்னா அவங்க வந்து பின்னாடி பார்த்து இறந்தாங்க. பின்னாடி இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்ததுனால அவங்க இப்படி பின்னாடி பார்த்து இறந்தாங்க. நம்ம வந்து சிலுவை முன்னாடி இருக்குது. நம்மளுக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு இல்லை? அப்படி நம்ம திரும்பி பார்க்கல, நம்ம முன்னாடி பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து இல்லை, நம்மளும் திரும்பி பார்க்குறோம். ஆனால் நம்மளுக்கு அப்புறம் வராங்க பாருங்க, அவங்க வந்து துன்பப்பட்டு சாகுறாங்க. ட்ரிபுலேஷன் செயின்ட்ஸ், உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியா மரித்தவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே அந்த விருந்தில் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. அந்த ஸ்லைட் 9 and 10, ஓகே, கல்யாண விருந்துன்னு சொல்லும்போது நான் இந்த முறை பயன்படுத்துகிற டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியன் ரிவைஸ்ட் டிரான்ஸ்லேஷன், TIRV, இந்தியன் ரிவைஸ்ட் வெர்ஷன். ஸோ அதனால அது நீங்கள் வச்சிருக்கிற பழைய தமிழ் தான். அங்கங்கே கொஞ்சம் மாற்றங்கள். ஓகே, பெரிய வார்த்தை இருக்குதுன்னா அது 2ஆ 3ஆ உடைச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா சில வார்த்தைங்க மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட்லி அந்த பழைய லாங்குவேஜ் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இங்கே 2 கொரிந்தியர் 11:2 அங்கே பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, கொரிந்தியர் சபைக்கு பவுல் சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, எப்படி கற்புள்ள கன்னிகையாக, இங்கிலீஷில் வந்து பியோர் பிரைட், சுத்தமான மணப்பெண், வேற லாங்குவேஜில் சொன்னீங்கன்னா ஓகே, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே கணவனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவ வைராக்கியத்தோடு பவுல் வந்து உழைச்சி சபையை உருவாக்குறாரு. எதுக்காக? கற்புள்ள கன்னிகையாக அந்த சபையை வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுக்க. சரி, இந்த சபை வந்து இதுக்கு அப்புறம் வர்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் நீங்கள் பொறுமையாக கேட்கணும். ஆனால் இந்த சபை வந்து இந்த வசனம் நீங்கள் வாசிக்கணும். எபேசியர் 5:25-27 பொறுமையாக நிறுத்தி வாசிங்க. அங்கே சில காரியங்கள் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன்.
எபேசியர் 5:25-27. சபை பற்றி பேசுகிறோம், மணப்பெண் பற்றி பேசுகிறோம், கற்புள்ள கன்னிகை பற்றி பேசுகிறோம். வாசிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து என்ன பண்ணாரா? சபையில் அன்பு கூர்ந்தார். அப்புறம் என்ன பண்ணாரு? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து திருவசனத்தினாலே தண்ணீராலே சுத்திகரிச்சாரு. அதுதான் இப்போ நடக்குது. தண்ணீரால ஆல்ரெடி சுத்திகரிக்கப்பட்டீங்க. யார் யார் பேப்டிசம் எடுத்தீங்களோ திருவசனத்தினால சுத்திகரிக்கப்படுறீங்க. வாரம் வாரம் வந்து இங்கே கேட்குறீங்களே, அந்த வசனம் உங்களுக்குள்ளே போது. நீங்கள் உங்களுடைய டெய்லி டிவோஷனில், உங்களுடைய தனி வாழ்க்கையில் அந்த வசனம் வாசிக்கும் போது நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீங்க. அந்த ப்ராசஸ் யார் பண்ணுறான்? கிறிஸ்து பண்ணுறாரு. ஓகே. கரைத்திரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. ஓகே. கரைத்திரை எதுவுமே இல்லாமல் மகிமை உள்ள சபையாக கிறிஸ்து உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். கரைத்திரை எந்த விதமான குறை இல்லாம, அதாவது கருப்புள்ள கன்னிகைன்னு சொன்னேன் நான். ஓகே, சொல்லுங்க. அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஓகே, தமக்கு முன் நிறுத்து கொள்வதற்கு தம்மை தானே ஒப்பு கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? கல்யாணம் அன்னைக்கு யாருக்கு முன்னாடி நிற்பா? மணப்பெண் தான் மாப்பிள்ளைக்கு முன்னாடி நிற்பாங்க. தமக்கு முன் நிறுத்துவதற்கா? தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு, தமக்கு முன் நிறுத்து கொள்வதற்கு தம்மை தானே கொடுத்தது வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு. எங்க? சிலுவையில் கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய இழப்புனால இறந்துட்டார்ல, அந்த இழப்புனால, அந்த ரத்தத்தினால நம்மளை சுத்திகரிச்சார். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சபையை வந்து அவர் எப்படி உருவாக்குறாருன்னு சொல்லிட்டு, அவருடைய மனைவி தான். ஆனால் அந்த மனைவியை அவரே சுத்திகரித்து அவருக்கு முன்னாடி எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா இப்படி நடக்கிறது? அதனால்தான் அது பர்ஃபெக்டான மனைவி, எந்த கரைத்திரை இல்லாத மனைவி அவருக்கு. இது வந்து கூட்டா சொல்றேன் நான், கூட்டு சபை. எப்படி நீங்க தனி மனுஷனா உங்களுடைய பாவ மன்னிப்பு உணர்ந்து பாவத்துக்கு எதிராக உங்க வாழ்நாள் முழுவதும் போராடி கரை திரை இல்லாமல் உங்களை நீங்க கர்த்தர் இடத்துல பிரசன்ட் பண்றீங்களோ, அதே போலதான் இந்த சபை. ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அந்த சபை. ஏராளமான ஜனங்க இருப்பாங்க இந்த சபையில. ஏழை நாட்டிலேருந்து இருப்பாங்க, பணக்கார நாட்டிலேருந்து இருப்பாங்க, எழுப்புதல் இல்லாத நாட்டிலேருந்து இருப்பாங்க, எழுப்புதல் இருக்கிற நாட்டிலேருந்து இருப்பாங்க, சத்து போன சபையில கூட இருக்கிறாங்க, உயிருள்ள சபையில கூட இருக்கிறாங்க. ஆனா எங்கே யார் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களால என்னால கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ரட்சிப்பு அவர் கொடுக்குறாரு. யாரு உண்மையாகவே மனம் திரும்பி அவரை தேடி அவரை ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு எதிராக போராடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சாட்சி கொடுத்து மற்றவங்களை வந்து அவர் பக்கம் திரும்புறானோ, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட மக்கள் தான் சபை, எல்லாரும் கிடையாது. ஒரு சிலுவை போட்டு ஒரு பெரிய சர்ச்சு, ஒரு கோபுரம், அது சபை கிடையாது. மக்கள் எல்லாம் சேரும் போதுதான் சபை. அந்த சபை தான் அங்க போகும், எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சபை தான் அந்த கல்யாண மேடையில் இருக்கும். ஓகே, இந்த மொத்த பிக்சர், இது வந்து நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம்ல, இந்த கல்யாண கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சுன்னா யூத கலாச்சாரத்திலேருந்து வந்துச்சு. இந்த கலாச்சாரம் நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னாக்கா இந்த கல்யாணத்தை பற்றி உங்களுக்கு புரியும். அதனால தான் தெளிவாக அங்கே 2 காலம் போட்டு உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு வந்துக்கிறேன். இது மட்டும் சொல்லிட்டு நான் இறங்கிடுறேன் மேடையிலேருந்து. ஓகே, 1/2 மணி நேரம் போதும்.
ஆல்ரெடி ஆயிடுச்சு 1/2 மணி நேரம். இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இந்த ஒரு காரியம் சொல்லிவிட்டு நான் இறங்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது தொடர் தானே, முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்போ வேணும் அப்போ முடிக்கலாம். ஓகே, இந்த யூத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம். கல்யாணத்தில் நிச்சயதார்த்தம் வந்து, நிச்சயதார்த்தம்னா என்ன? என்கேஜ்மெண்ட் தான். அது என்ன நடக்கும்? அதில் தவறான கேள்வி கேட்குறேன்னா? கரெக்டு, ஒப்பந்தம். ஓகே, நான் சொல்கிறேன், அப்படியே கவனமாக கேளுங்க. யூத கலாச்சாரத்தில் நிச்சயதார்த்தம் திருமணத்தில் ஒரு முக்கியமான பகுதியாகும். இது ஒரு சட்டபூர்வமாக பிணைக்கப்பட்ட உடன்படிக்கையின் உறவு. சட்டபூர்வமான உடன்படிக்கையின் உறவு. ஓகே, அடுத்தது 2வது காரியம். அதில் என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்போது உடன்படிக்கையின் ஒப்பந்தம் எழுதப்பட்டது. நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள, நான் இது கொடுக்குறேன், நீ என்ன கொடுக்குற, அப்புறம் வேறு என்னென்ன கல்யாண செலவெல்லாம் இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து அவங்க 2 குடும்பங்கள் உட்காந்து பேசி ஒரு ஒப்பந்தம் பண்ணி அது உடன்படிக்கையாக்க அது எழுதுவாங்க. ஒரு எக்ரிமெண்ட் மாதிரி எழுதுவாங்க. எழுதிட்டு அடுத்தது வந்து மணமகளின் விலை கொடுக்கணும். நம்ம என்ன சொல்கிறாங்க? டவுரி. யார் கொடுக்குறா? பொண்ணு வீட்டார் கொடுக்குறாங்க. பொண்ணை பெற்று அதை படிக்க வச்சு அதை ஆளாக்கி அது ஒரு நிலைமையில் கொண்டு வந்து திருப்பி அதுக்கு டவுரின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது எப்படி நியாயப்படுத்துக்கிறாங்கன்னா, அது வேறு வீட்டுக்கு போகுது, அதனால் அங்கே போய் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு அதுடைய செலவுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்திக்கிறாங்க. கிஃப்ட்டு. ஆனால் உலகத்தில் இது வந்து வெறும் இந்தியாவில் தான் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம், பொண்ணு வீட்டார் கொடுக்குறது. உலகத்தில் நிறைய இடத்துல மணமகள் மணமகள் விலைன்னு சொல்லிட்டு மணமகன் கொடுக்கணும். மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு கொடுக்கணுமா, இல்லை மாப்பிள்ளை வீட்டார் வந்து பொண்ணு வீட்டாருக்கு கொடுக்கணும். எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் இது வந்து நேற்று இன்னைக்கு வந்த ஒரு கலாச்சாரம் கிடையாது. நீங்கள் ஆதிவாசிக்கிட்ட போங்களேன், இல்லை வனவாசி, இல்லை வேற என்ன சொல்கிறாங்க, இப்போ புது வார்த்தைங்க கொண்டு வந்துக்கிறாங்க, காட்டுவாசி. அங்கே போங்களேன், ஏன்னா அவங்க தான் ஆதி காலத்து மக்கள். அவங்களுக்குள்ளே இந்த கலாச்சாரம் இருக்குது. பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டார் தான் பொண்ணு கொடுப்பாங்க. அப்போ இந்த மாப்பிள்ளை இயேசு கிறிஸ்து கல்யாணம் போகிற பொண்ணுக்கு என்ன விலை கொடுத்தாரு? தண்ணியே கொடுத்தாரு, தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தாரு. அதுதான் விலை. ஸோ என்கேஜ்மெண்ட்டில் அது நடந்துச்சா? ஏற்கனவே முதல் முறை வரும்போது விலையை கொடுத்து வாங்கிட்டாரு பொண்ணை. இந்த பொண்ணு எனக்குன்னு சொல்லிட்டு திருச்சபை. ஓகே, அடுத்தது பாருங்க. ஆனால் திருமணம் நடைபெறவில்லை. இன்னும் திருமணம் நடக்கலை, கல்யாணம் நடக்கலை. இது என்ன நடந்துக்குது? நிச்சயம்தான் நடந்துருக்குது. நிச்சயத்தை முறியடிக்க இல்லை முறித்து கொள்ள விவாகரத்து தேவைப்படுகிறது அவங்க கலாச்சாரத்தில். அப்போ எந்த அளவுக்கு இந்த நிச்சயம் இம்பார்ட்டண்ட்டு, முக்கியமானதுன்னு சொல்லி பாருங்க. நிச்சயம் தான் நடந்துக்குது, உடச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் நம்ம கலாச்சாரத்தில். இங்கே நிச்சயம் நடந்துச்சுன்னா நீ உடைக்கணும்னா நீ வந்து என்ன பண்ணணும்? விவாகரத்து கொடுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குடா பாருங்க. மத்தேயு 1:9. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்தது, அவளை
அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். இது யார் அவள்னு சொல்லும் போது? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயம் தான் நடந்துச்சு. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டாரு. அப்பதான் யோசேப்புக்கு தெரியுது இது ஆல்ரெடி மாசமா இருக்குது. அப்போ சைலண்டா முடிச்சிடலாம், அது பேருக்கு எடுக்கக்கூடாது, ரகசியமாக தள்ளி விடலாம்னு சொல்லி யோசேப்பு நினைச்சார். அப்போ திருப்பி கர்த்தர் வந்து யோசேப்பு கிட்ட சொல்றாரு, அது அவளுடைய தப்பு கிடையாது, நான் தான் தேர்ந்தெடுத்தேன், நீ அவளை ஏற்றுக்கோ. அன்னைக்குலேருந்து ஒன்றா வாழ்ந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, இன்னும் குழந்தைங்களும் பெற்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் நிச்சயம் யூத கலாச்சாரத்தில். ஓகே, நிச்சயம் முடிஞ்சிச்சா? ஒப்பந்தம் எழுதி முடிச்சிட்டாங்க, உடன்படிக்கை எழுதி முடிச்சிட்டாங்க, பெண்ணுடைய விலை கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ மாப்பிள்ளை வந்து அப்பா வீட்டுக்கு போகணும். இந்த கலாச்சாரத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க, அப்போ 2வது வருகை உங்களுக்கு அத்துப்படி ஆயிடும். மாப்பிள்ளை இப்போ எங்க போனோம்? அப்பா வீட்டுக்கு. எதுக்கு சொல்ற கேளுங்க, வித்தியாசமா இருக்குதுல்ல? நிச்சயத்திற்கு பிறகு மணமகன் தனது மனைவிக்கு மூதாதையார் வீட்டில், ஆன்செஸ்ட்ரல் ஹோம், மூதாதையார் வீட்டில் கூடுதல் இடத்தை கட்டுவதற்காக தனது தந்தையிடம் திரும்புகிறார். எதுக்கு போறாரு? எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்டணும், எக்ஸ்ட்ரா ஒரு வீடு, ஒரு டாய்லெட்டு, ஒரு கிச்சனு கட்டணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்து அப்பா வீட்டுக்கு போவார். போயிட்டு அது சில நேரத்தில் 1 வருஷம் இல்லைன்னா 1 வருஷம் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, அது ப்ளஸ்ஸு இன்னொரு காரியம் இருக்குது, அது சொல்ல வர. வீடு கட்டிட்டாரு. இப்போ அடுத்தது என்ன? அந்த மாப்பிள்ளை எப்போ பெண்ணிடம் திரும்பி வரணும், பெண்ணை வந்து கூட்டின்னு போகிறதுக்கு, அது முடிவு பண்ணுறது மாப்பிள்ளை கிடையாது, அவங்க அப்பா. அவங்க அப்பா வாக்கு கொடுத்தாதான் அவர் போவார். அவங்க அப்பா வாக்கு கொடுக்கலன்னா அவர் வெயிட் பண்ணுவார். இதுதான் அவங்க கலாச்சாரம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பார்க்கலாம் வாங்க, எல்லாம் இது இல்லாமல் நான் பேசவே மாட்டேங்க, இது எதுவுமே இதோட தான் பேசுவேன். அந்த ஸ்லைடு 15 போடுங்க. மத்தேயு 24:36, மார்க் 13:32. அங்கே என்ன போட்டுக்குதுன்னா, அந்த நாளும் அந்த நேரமும் பிதா ஒருவர் தவிர வேற ஒருவனுக்கு தெரியாது. எந்த நாளும் எந்த நேரம், எப்போ மாப்பிள்ளை திருப்பி போகணும், இந்த மாப்பிள்ளை எப்போ திரும்பி வருவாருன்னு சொல்லிட்டு இவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அங்க இன்னும் கண்டினியூ ஆகுது பாரு, பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் தெரியாது, குமாரனுக்கும் தெரியாது. அந்த குமாரன் தான் மாப்பிள்ளை. இது அவங்க கலாச்சாரங்க. அப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா போ, பொண்ணை கூட்டின்னு வான்னு சொல்லும் போதுதான் மாப்பிள்ளை வருவார். அது வரைக்கும் அங்கேருந்து கிளம்ப மாட்டார், வெயிட் பண்ணுவார். அதுதான் அவங்க கலாச்சாரம். அதுதான் இதில் அங்கேருந்து இயேசு கிறிஸ்து வரும்போது அதே கலாச்சாரம் தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, இது இடையில என்ன நடக்கும்? இது இடையில அதற்கு இடையில் மணமகள் தனது தூய்மையும் கற்பையும் பராமரித்து பாதுகாத்து அவனது வருகைக்காக ஆவலுடன் காத்து கொள்வான். ஆவலுடன். அந்த ஆவல் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன 50 முறை பைபிள் சொல்லுது அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இரு. அப்படின்னா என்ன? உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள், ஆவலுடன் அவருடைய வருகையை எதிர்பார். அப்போ ஆவலுடன் நீ அவருடைய வருகைக்கு எதிர்பார்க்கும் போது நீ எல்லார்கிட்ட சொல்லுவ, அவர் வரப்போறாரு வரப்போறாரு வரப்போறாரு, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, அவர் வருவார், என்னை கூட்டின்னு போவார், எனக்காக தான் போயிருக்கிறாரு. எவ்வளோ பேர் நம்ம சொல்கிறோம்? எத்தனை பேர்கிட்ட சொல்கிறோம்?
யோசிங்க. ஓகே, இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து கல்யாணம். ஆனா கல்யாணம் நடக்கிறதுக்கு மாப்பிள்ளை வரணும் இல்லை? அப்பா சொல்லிட்டாரு போ. அப்போ மாப்பிள்ளை எப்போ எப்போ வருவார்? அது பார்த்தீங்கன்னா, மணமகள் அவரது வருகைக்காக காத்திருக்கும் போது மணமகன் அறிவிக்கப்படாமல் திரும்புகிறார். சொல்லாம இல்லாம திடீர்னு வருவார். இது அவங்க கலாச்சாரம். நம்மளுக்கு வந்து எல்லாம் முன்னாடி சொல்லிடணும். நான் பேண்டு என்னது வாழை மரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல, அவங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்க கலாச்சாரத்தில் மாப்பிள்ளை வந்து திடீர்னு வருவார். வரும்போது ஒரு கூட்டு சேர்த்து வேற வருவார். ஒரு குழு கூட வரும் அவர் வரும்போது. மத்தேயு உதாரணத்தோட தான் சொல்கிறேன், ஆதாரத்தோட தான் சொல்கிறேன். மத்தேயு 25 ஒரு சம்பவம் பற்றி நம்ம வாசிக்கிறோம். அங்கே மாப்பிள்ளை வராரு அப்படின்னு சொல்லிட்டு 10 கன்னிகள் காத்துட்ருக்குறாங்க. எப்போ வருவார் தெரியாது, ரொம்ப நேரமாக காத்துட்ருக்குறாங்க. திடீர்னு வர நேரமாச்சுன்னு சொல்லி தெரியும் போது 5 பேர் பார்க்குறாங்க. அவங்க அந்த வெளிச்ச இது லேம்பில் வந்து எண்ணெய் இல்லை. அப்போ இவங்க கிட்ட கேட்குறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. இவங்க வந்து இன்னொரு 5 பேர் வந்து நல்ல ப்ரிப்பேர்டாக வந்துக்கிறாங்க. நாங்கள் கொடுக்க முடியாது, ஏன்னா எவ்வளோ நேரம் இன்னும் நாங்கள் பற்ற வைக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது எரிய வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, அதனால் நீங்களே போய் வாங்கிக்கிங்க. 5 பேர் போயிட்டாங்க எண்ணெயை தேடின்னு. இன்னும் 5 பேர் தான் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை திடீர்னு வராரு, அவ்வளோதான் போயிட்டாங்க. நீ உன் ரட்சிப்பை காத்துக்கொள். நீ வந்து இன்னொருத்தருடைய ரட்சிப்பை வந்து ஷேர் பண்ண முடியாது. கொஞ்சம் எண்ணெய் கொடு, உன் ரட்சிப்பு கொஞ்சம் கொடு, முடியாது. அவனுக்கு அவனுடைய ரட்சிப்பு. ஆனால் இங்கே அந்த அந்த நான் என்ன காட்ட வந்தேன்னா, மாப்பிள்ளை திடீர்னு வருவார். வந்தாரா, கதவு சாத்தினாங்களா, 5 பேர் வெளியிலே இருந்தாங்க, யாருன்னு தெரியாதுன்ட்டார் மாப்பிள்ளை. கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுடைய ரட்சிப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. உங்கள் ரட்சிப்பு உங்களுக்கு தான், அதை பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஓகே, இதுக்கப்புறம் தான் கல்யாண விருந்து. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்திருக்கிறோம். கடைசியில் அந்த கல்யாணம் நடக்கும். ஏராளமான கொண்டாட்டங்கள் மற்றும் ஒரு பெரிய விருந்துத்துடன் 7 நாட்கள் பரவும் அந்த நிகழ்ச்சி. அந்த கல்யாண நிகழ்ச்சி 7 நாட்கள் இருக்கும். அதில் கல்யாணம் நடக்கும், வேறு என்னென்னமோ கொண்டாட்டம் எல்லாம் நடந்து கடைசியில் ஒரு பெரிய விருந்து கொடுத்து எல்லாரும் சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. அந்த விருந்து தான் இது பரலோகத்தில் நடக்குது. ஏன்னாக்கா மாப்பிள்ளை வந்து பெண்ணுடைய விலை சிலுவையில் கொடுத்துட்டு பெண்ணை வாங்கிக்கினாரு. திருச்சபை தான் பெண்ணு. இப்போ பிதாவின் வீட்டுக்கு போயிட்டாரு, அங்கே இடத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. யோவான் 31 தானே சொல்றாரு சீஷர்கள் கிட்ட, நான் பிதாவின் இடத்துக்கு போறேன், அங்கே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு திரும்பி வருவேன் சொல்றாரா இல்லையா? அப்போ வரும்போது எங்க வராரு? நடுவானத்தில் வராரு. திருச்சபை இங்கேருந்து அங்கே போகுது, அதாவது மணப்பெண் இங்கேருந்து அங்கே போகுது, மாப்பிள்ளைய பார்க்குது. 2 பேர் அவங்க பிதா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே விருந்து நடக்குது. அதுக்கு அப்புறம் தான் 2வது வருகை நடக்கும் போது அவங்க திரும்பி வருவாங்க. ஸோ இதுதான் அந்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இல்லைன்னா இந்த இந்த விருந்தில் யார் யார் அழைக்கப்படுவாங்க யோசிச்சிங்களா? எப்பனா இந்த கல்யாண விருந்தில் யார் அழைக்கப்படுவான் சொல்லுங்க? யார் கெஸ்ட்டு? இவ்வளோதான் கேட்டுங்கிறீங்க. 19 அதிகாரம் முடிக்க போகிறோம், இவ்வளோ கேட்டீங்க, அவ்வளோ கூட தெரியலையா? சொல்லுங்க, கெஸ்ட் யார் இருப்பான்? அவங்க யாருங்க? நான் நினச்சேன் இது சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு.
கல்யாணத்துல மணப்பெண்ணை வந்து இன்வைட் பண்ணுவீங்களா? கேள்வி சரியா? மணப்பெண்ணை வந்து இன்விடேஷன் கொடுப்பீங்களா? அழைப்பிதழ் கொடுப்பீங்களா? அவங்க 2 பேருக்கு தானே கல்யாணம் நடக்குது. அப்போ வேற அழைக்கப்பட்டவர்கள் யாரு? எடுத்துக்கொள்ளப்பட்ட திருச்சபை தான் பெண்ணு. அதுக்கு பிறகு வராங்களே இரத்த சாட்சிகள், துன்ப காலத்தில் இரத்த சாட்சியம் அளித்தவர்கள், துன்ப காலத்தில் இயேசு சுவாமியை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளமான ஜனங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து அதுக்கு அழைக்கப்படுவாங்க. ப்ளஸ் அங்கே இருக்கிற ஏஞ்சல்ஸ், அங்கே இருக்கிற செருபிம்ஸ், அங்கே இருக்கிற செரஃபிம்ஸ், அந்த 24 மூப்பர்கள், ஏராளமான ஜனங்க இருப்பாங்கங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அந்த அந்த ஆக்சுவலி அந்த ஸ்லைடு இருக்குது, நான் அது வாசிக்க மறந்துட்டேன். பட்டு இருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்லைடு அது. எனிவே, இயேசு கிறிஸ்து வந்து கடைசி நாள் அந்த திராட்சரசமும் அந்த லாஸ்ட் சப்பர், கடைசி விருந்து, அவருடைய சீஷர்கள் கூட சாப்பிடும்போது என்ன சொல்றாரு? இந்த திராட்சரசம் நான் திருப்பி எப்போ எடுப்பேன்? பரலோகத்தில் எடுப்பேன்னு சொல்றாரு. அதாவது அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக அந்த திராட்சரசம் அவர் சாப்பிட்றாருல்ல, திராட்சரசமும் அப்பமும் பிட்டு, அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, திரும்பி இந்த திராட்சரசம் வந்து நான் பரலோகத்தில் என் பிதாவின் வீட்டில் தான் சாப்பிடுவேன். அது இப்போ இந்த கல்யாணத்தை டைமில் தான் சாப்பிடுவார். அதனால் இந்த கல்யாண விருந்து வந்து ஒரு கற்பனை கதையோ ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ், அதாவது ஒரு அடையாளமாக அப்படி கிடையாது. உண்மையாகவே அவர் சொல்றாரு, உண்மையாகவே இந்த கல்யாண விருந்து நடக்கும். உண்மையாகவே அந்த அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஆட்களை நான் மறந்துட்டேன் சொல்ல, அவங்க வந்து யூதர்கள். இதோட நான் முடிச்சிருவேன். ரோமர் ஸ்லைடு 16 யாருன்னா வாசிங்களேன். ரோமர் 11:26 ஒருத்தர் வாசிங்க, இன்னொருத்தர் வந்து எரேமியா 31:31 வாசிங்க. ரோமர் 11:26 ஒருத்தர், எரேமியா 31:31 அதோட க்ளோஸ். ஒரு நிமிஷம். இஸ்ரேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் இருக்கிற எல்லா இஸ்ரேல் ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை வேண்டான்னு சொல்லுவாங்க, தூசிப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் எப்போ அந்த காலம் வரும்போது எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள். சொல்லுங்க. அந்த பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்த அந்த மொத்த அவபக்தி வந்து சியோன்லேருந்து இயேசு கிறிஸ்து வந்து அதை மொத்தமாக எடுத்துட்டு இவங்களை வந்து மீட்டுக்கொள்வார். அந்த இன்னொரு வசனம் வாசிங்க, எரேமியா. அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஆமா, அந்த புதிய உடன்படிக்கை தான் இந்த புதிய உடன்படிக்கையில வந்து முடியும். நம்ம கூட பண்ணியிருக்கிறார்ல உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை பற்றி தான் அங்கே சொல்றாரு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வசனங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே என்ன போட்டுக்குதுன்னா, அவருடைய கட்டளைகள் இதயத்தின் ஆழத்தில் எழுதுவாராம். அப்போ பாவம் செய்யும் போது அவங்களுக்கு தோணும் நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கலாச்சாரம், அவங்க கட்டளையை வந்து இங்கே எழுதி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஸ்டார்டிங்கில் என்ன போட்டுக்குது? நாட்கள் வரும். அந்த நாட்கள் வரும்போது இஸ்ரேல் தேசத்தில் அந்த நேரத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் ரட்சிப்புக்குள்ளே வந்து அவங்களும் இந்த கல்யாண விருந்தில் அழைக்கப்படுவாங்க. ஆயிடுச்சா? இது வரைக்கும் எதனா கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா வில் கண்டினியூ. அடுத்த தொடரில் கண்டினியூ பண்ணலாம்.